கைஸ் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 8 வீக் ஸ்டடி சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா, டோட்டலி 8 வீக் ஸ்டடி சேலஞ்சு. அதுல 8 வீக் சேலஞ்ச், அதுல 5 வீக் வந்து ஸ்டடி பிளான், மிச்சம் 3 வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் பிளான் சொல்லியிருந்தோம். ஆனா தமிழ் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 5th வீக்ல இருந்தே நமக்கு வந்து ரிவிஷன் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சோ அதுபடி இந்த வீக் வந்து நம்ம எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா, ஜான் 5ல இருந்து ஜான் 11க்குள்ள நம்ம வந்து இந்த பிளானை முடிச்சாகணும். ஓகேங்களா, சோ இந்த வீக் ஸ்டடி பிளான் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கானது தான். தமிழ்ல இது செகண்ட் வீக் ரிவிஷன். இந்த ரிவிஷன் வீக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மனப்பாட பாடல்கள், அணி இலக்கணம், பழமொழி. பழமொழி வந்து வாழ்க்கையோட ஒப்பிட்டு எழுத சொல்லியிருப்பாங்க. ஆஹ் அதுக்கப்புறம் பழமொழியை நிறைவு செய்கன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். பாதி பழமொழி இருக்கும். அதை நம்ம கம்ப்ளீட்டா எழுதணும். இப்போ உப்பில்லா பண்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டாவே போதும். அடுத்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, ரிவிஷன் பிளான் 2ல வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சப்ளிமெண்டரியில இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் தான் படிக்க போறோம். மற்றபடி வேற எதுவும் படிக்க போறது கிடையாது. மேக்ஸ்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம இப்ப இந்த வீக் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மாடல் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் 5 வீக்ஸ்ல எல்லாமே ஸ்டடி பிளான் போட்டோம். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எல்லா லெசன்ஸுமே கவர் பண்ற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிருந்தோம். கரெக்டா? படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா, நம்ம அதை ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான் நமக்கு மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா, சோ அதை டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த தடவை உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து ஒண்ணு கொடுத்துருக்கேன். சாரி, டெஸ்ட் பிளானா போட்டிருக்கேன். இந்த கீழ வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ரெண்டு ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டியூஷன்ல வைக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை மாடல் பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப இந்த 4 சப்ஜெக்ட் ஓகேங்களா. தமிழ்ல வந்து நான் இந்த தடவை மனப்பாட பாடல், அணி இலக்கணம் இதெல்லாம் போட்டிருக்கேன்னா, நமக்கு கிராமர் பார்ட்ல மொத்தம் ஒரு 7 2 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த போன வாரத்துல இருந்தே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த 7 2 மார்க்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ், கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட இருக்கும். அதுல என்னென்னலாம் மோஸ்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, மைங்குழி சொற்கள், ஆஹ் அந்த வேற என்ன வரும், உம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேங்களா, நான் அது ஒரு தனி வீடியோவை போடுறேன். சோ அந்த 7 கொஸ்டின் படிச்சுட்டா நமக்கு ஒரு 14 மார்க் வந்துருமா. அடுத்த மனப்பாட பாடல் திருக்குறள்ல 6 மார்க் வந்துரும். நம்ம எழுதக்கூடியதுல 90 மார்க்ல 20 மார்க் இதுவே நமக்கு வந்துருச்சு. 1 மார்க் வந்து ஒரு 15 கொஸ்டின் நமக்கு வந்துரும். 15 இல்லைன்னா 14 கொஸ்டின் இருக்கும். அப்போ 30ல இருந்து 35 மார்க் வந்து நம்ம இதுலயே எடுத்துடலாம். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம படிச்சு எடுக்கக்கூடிய டாபிக் தான் ஸ்லோ லேர்னர் சார். நான் வந்து ஸ்லோ லேர்னர் சார், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளோட ரிவிஷன் பிளானே நான் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன். செகண்ட் ரிவிஷன் பிளான் நீங்க இதை படிச்சு முடிக்கிறப்போ உங்களுக்கு இந்த 35 மார்க் வரது இல்லாம அடுத்த அணி இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரும். பழமொழியை வாழ்க்கையோட பொருத்தி எழுதுக, அது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினா வரும். அப்ப இது ஒரு 10 மார்க் அப்படிங்கிறப்போ டோட்டலா 45 மார்க் வந்து நம்ம சிம்பிளா எடுத்துடலாம். 90க்கு பாதிக்கு பாதி அப்படி எடுக்கலாம். பிளஸ் ஸ்கூல்ல வந்து இன்டர்னல் ஒரு 10 மார்க் போடுவாங்க. அப்படிங்கிறப்போ 55 மார்க், 50ல இருந்து 55 மார்க் கஷ்டமே படாம நம்ம எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறதுக்குலாம் நம்ம கொஞ்சம் படிக்கணும். அது நம்ம பொறுமையா படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான்லயே படிச்சிருப்போம். ரிவைஸ் பண்றதா. பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இப்ப இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ்ல கிராமர் பார்ட் வந்து போன வாரம் நம்ம படிக்க சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த கிராமர் பார்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம்னா 1 மார்க்லயும் சரி, 5 மார்க்லயும், சாரி 2 மார்க்லயும் சரி, நமக்கு நிறைய கிராமர் பார்ட்ஸ் வந்து கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சோம்னாவே நமக்கு மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துடும். மிச்சம் எல்லாமே நம்ம ஜென்ரல் எழுதுறது தான். நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி, இந்த வீக்ல ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். அதை பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கவர் பண்ண சொல்லிட்டு நான் மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இப்பயுமே கூட நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல காட்டுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம்.
தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு இங்க வச்சிருக்கேன். நம்ம டியூஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் வச்ச கொஸ்டின் பேப்பர் தான். இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன், பாத்துக்கோங்க. 1 மார்க் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 14 மார்க் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். கரெக்டா? அடுத்து இந்த 2 மார்க் பார்ட் இருக்கு இல்லையா, இது நாம படிக்கக்கூடியது. அதே மாதிரி இதுவும் நாம படிக்கக்கூடியது. எப்பயுமே இதுல வந்து திணை இல்லைன்னா துறை விளக்கம் ஒண்ணு வந்துரும். சோ அது மட்டும் படிச்சோம்னா ஒரு 3 திணை 3 துறை தான் இருக்கு. அதை மட்டும் படிச்சோம்னா இதுல 2 மார்க் நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அப்ப 16 மார்க் நமக்கு இப்ப வந்துருச்சு. அடுத்து இங்க பாருங்களேன், சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க, இதுல ஒரு 2 மார்க். கலை சொல், இதுல ஒரு 2. அதுக்கப்புறம் மரபு பிழை நீக்கி எழுதுக, இல்ல மயங்கொலி சொற்கள், ரெண்டுத்துல எது வேணாலும் வரலாம். இங்க ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி, இங்க ஒரு 2. பகுபத உறுப்பிலக்கணம் 2. மயங்கொலி சொற்கள் 2. அப்போ இந்த மாதிரி சிம்பிளான டாபிக் மட்டும் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 6 2 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஆனா இந்த பார்ட்ல நம்ம அட்டன் பண்ண வேண்டியது எத்தனை 2 மார்க்? 7 2 மார்க் தான். அப்ப 6 2 மார்க் நமக்கு வந்துருதா? இது ஒரு 12 மார்க் வச்சுக்கலாம். அடுத்து இதெல்லாம் நம்ம படிச்சு எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ். இது நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். அடுத்து இந்த 4 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அணி இலக்கணம் 1 கண்டிப்பா வந்துடும். அப்ப 4 மார்க். ஓகேங்களா? நயம் பாராட்டுக்கு 1 4 மார்க். அதுக்கப்புறம் திணைத்துறையிலயும் 1 வந்துரும். இது ஒரு 4 மார்க். அதுக்கப்புறம் விண்ணப்பம் வரைக, அப்படி இல்லைன்னா கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும். 4 மார்க். கண்டிப்பா இதெல்லாம் நம்மளால எழுத முடியும். அப்ப இந்த பார்ட்ல நமக்கு ஒரு 16 மார்க் ஈஸியா. ஒண்ணும் படிக்காம நம்ம எழுத போறோம். அதுக்கப்புறம் பாடல் பிளஸ் திருக்குறள் வந்து 6 மார்க். அப்ப எத்தனை மார்க் நமக்கு வருது பாருங்க. இங்க ஒரு 6 பிளஸ் இங்க ஒரு 16 22. அதுக்கப்புறம் இங்க ஒரு 12 34. அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 37 பிளஸ் இங்க ஒரு 14 51 மார்க் வந்து நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நார்மலா படிச்சு எழுதிடலாம். பிளஸ் நமக்கு வந்து 10 மார்க் வந்து இன்டர்னல் கொடுப்பாங்க. டோட்டலா 61 மார்க் தமிழ்ல ஈஸியா எடுத்துடலாம். ஏன் தமிழுக்கு வந்து நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கலாம். டோட்டல் வந்து அடி வாங்க முடியும் இல்லையா? அப்ப டோட்டல் வந்து நம்ம என்ன பண்ணணும், தமிழ் இங்கிலீஷ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால இப்படி பிளான் பண்ணி படிச்சுக்கிறதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தமிழுக்கு நான் இப்ப சொல்லியிருக்கேன். மிச்சத்தையும் கவர் பண்ணலாம். இப்ப 61 மார்க் நமக்கு வந்துருச்சு. மிச்சம் நமக்கு வர வேண்டியது 39 மார்க் தான். அது வந்து நம்ம கொஞ்சம் தியரியா படிச்சு எழுதணும். அதையும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல எதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற பத்தின ஒரு டீடைலான வீடியோ எடுத்துட்டு வரேன். பிளஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிருப்போம். அதுக்கான பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து இங்க கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா சப்ஜெக்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்பதான் ப்ராக்டிஸ் ஆகும். இதே மாதிரி 7 அண்ட் 8th வீக் வீடியோவும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். அந்த 8 வீக் வீடியோஸையும் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுதான் நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதே முடிவு பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேவை, இல்ல ஏதாவது கொஸ்டின் பேங்க் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. அதையுமே நம்ம ஒரு வீடியோவா போடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிருங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.